ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகிறது, உங்கள் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை பற்றிய விரிவான தகவல்களை இப்போது பார்க்கலாம். தொழில், நிதிநிலை, குடும்பம், ஆரோக்கியம் என அனைத்திலும் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து தெளிவாக தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து படித்து வாழ்க்கையில் வரும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறப்பாக முன்னேறுங்கள். மீனராசி அன்பர்களே வணக்கம். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மீனராசிக்கு உரியவர்கள். உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். இந்த ஆகஸ்ட் 2025 ஏற்படும் கிரக பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான மற்றும் கலவையான பலன்களை கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானின் அருளை பெற ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வழிபடுவது நல்லது. ஓம் கம் குருவே போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை கூறுங்கள். மேலும் சனி பகவானின் தாக்கத்தை குறைக்க சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது மற்றும் ஏழைகளுக்கு உதவுவது நல்லது. இந்த மாதம் மீனராசிக்கு சில சவால்களும் அதே சமயம் சில நன்மைகளும் கலந்த மாதமாக இருக்கும். 6ஆம் அதிபதியான சூரியன் ஆகஸ்ட் 17 அன்று தனது சொந்த வீடான சிம்ம ராசிக்கு, அதாவது 6ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். இது சர்வ யோகத்தை உருவாக்கும். 4ஆம் மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் ஆகஸ்ட் 30 அன்று கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார். 3ஆம் மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆகஸ்ட் 21 அன்று மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு மாறுகிறார். உங்கள் தனம் மற்றும் பாக்கிய அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கன்னி ராசியில், அதாவது 7ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்கள் ராசி அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் மிதுன ராசியில், அதாவது 4ஆம் வீட்டில் இருக்கிறார். இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போன்றது. சனி உங்கள் ராசியிலே இருக்கிறார். இதன் மூலம் உங்களுக்கு 7.5 சனியின் ஜென்ம சனி காலம் நடைபெறுகிறது. ராகு மற்றும் கேது, ராகு 12ஆம் வீட்டிலும் கேது 6ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். மீனராசி அன்பர்களே, ஜென்ம சனியின் தாக்கத்தால் மன அழுத்தம் மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். எனினும் ராசி அதிபதி குரு 4ஆம் வீட்டிலும் செவ்வாய் 7ஆம் வீட்டிலும் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கும். குறிப்பாக ஆகஸ்ட் 17க்கு பிறகு உருவாகும் சர்வயோகம் உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகளை கொண்டு வரும். மாதத்தின் முற்பகுதி கடினமாக இருக்கும். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் வரலாம். ஆனால் ஆகஸ்ட் 17க்கு பிறகு 6ஆம் அதிபதி சூரியன் வலுப்பெறுவதால் சர்வயோகம் உருவாகும். இதனால் எதிர்ப்புகள் நீங்கும். போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் பதவி அல்லது சம்பள உயர்வும் உண்டாகும். நிதி ரீதியாக இது ஒரு கலவையான மாதம். ஜென்ம சனி மற்றும் 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். எனினும் தனம் மற்றும் பாக்கிய அதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருப்பதால் வருமானத்திற்கு பற்றாக்குறை இருக்காது. குறிப்பாக வியாபாரம், கூட்டாளிகள் அல்லது வாழ்க்கை துணை மூலம் பணவரவு இருக்கும். செலவுகளை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்தினால் நிலைமை மேம்படும். குடும்ப வாழ்க்கை மிகவும் நல்லதாக இருக்கும். ராசி அதிபதி குரு சுகஸ்தானத்தில் இருப்பதால் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம். வாழ்க்கை துணையுடன் உறவு நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜென்ம சனியால் சோர்வு மற்றும் மனக்கவலைகள் வரலாம். 6ஆம் வீட்டில் கேதுவும் சூரியனும் இருப்பதால் பழைய நோய்களிலிருந்து குணமடைய வாய்ப்புண்டு. எனினும் அலட்சியம் காட்டாமல் சரியான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது அவசியம். வியாபாரிகளுக்கு மாதத்தின் முற்பகுதியில் சிரமங்கள் வந்தாலும் 3வது வாரத்திலிருந்து நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். கூட்டாளிகளுடன் வெளிப்படையாக பழகுவது, ஆலோசனை கேட்பது நல்லது. ரகசியமாக செயல்படுவதை தவிர்ப்பது அவசியம். மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான நேரம். 6ஆம் வீட்டில் கேது மற்றும் சூரியன் இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். படிப்பு திறனுடன் விடாமுயற்சியும் அதிகரிக்கும். கடினமாக உழைத்தால் எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றிகளை பெற முடியும். சனி, ஜென்ம சனியின் தாக்கத்தை குறைக்க சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது, சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வது நல்லது. ராகு, தேவையற்ற செலவுகள் மற்றும் மனக்குழப்பங்கள் குறைய தினமும் துர்கா தேவி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது நன்மையை தரும். கேது, எதிரிகள் மீது வெற்றி பெறவும் ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் தினமும் கணபதியை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. குரு, உங்கள் ராசி அதிபதியின் பலம் அதிகரிக்க பெரியவர்களையும் குருமார்களையும் மதித்து நடப்பதுடன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும்
குரு பகவானை வழிபடுவது அவசியம். இந்த மாதம் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களும் சிறப்பான முன்னேற்றங்களும் உண்டாகட்டும். எல்லாமே நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்கள்.